ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ. ஏன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளில் பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். எத்தனை நாளில் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். உங்களுக்கு பீரியட் வராமல் பேபி சேஃபாக உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகி கரு உருவாகிடும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி முழு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய லைக் வச்சு தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணலாம். ஓகே, நம்ம சொல்கிற வந்து கரெக்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கும். அடுத்து ஹாப்பியாக நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ நம்ம கரு உருவானதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரு எப்படி உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக உங்களோட ஓவுலேஷன் டைமில் உங்களோட கரு முட்டை வெடிக்கும். எந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபெல்லோபியன் டியூப்பில் தான் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா விந்துக்கள் உள்ளே போய் உங்களோட கருமுட்டையோட விந்துக்கள் இன்ட்ரப்ட் ஆகி கரு உருவாகும். இது எல்லாமே கர்ப்பப்பையில் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது உங்களோட ஃபெல்லோபியன் டியூப் குழாயில் தான் உருவாகும். அதனால தான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழாயில் இருந்து கரு மூவ் ஆகி கர்ப்பப்பைக்கு போகாமல் கரு குழாயிலேயே தங்கிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரு குழாயிலேயே தங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மூவிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கரு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஃபெல்லோபியன் டியூப்பில் உருவான கரு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகி உங்களுக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த உருவான கரு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு 7 நாள்லேயே கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகிடும். ஒரு சிலருக்கு 14 நாட்கள் வரைக்கும் ஆகும். அது அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து தான். இப்போ நான் சொல்லக்கூடிய மாதிரி இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குது, பீரியட் ரெகுலராக பீரியடாக இருக்குது அப்படின்னா இப்போ 15வது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 15 அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியேனா 13, 14, 15, 16, 17, 18 இது இந்த 18ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20, 21, 22, 23, 24 ஓகேவா. இந்த 24லலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் எல்லாருக்குமே சென்சேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு சிலருக்கு 3 இல்லை 5 மாதம் கழித்து தான் வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு சிலருக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிப் பெயின் இருக்கும். நிறைய பேருக்கு ஹிப் பெயின் இருக்கும். அது பீரியட் டைம்லேயே வரும். ஆனால் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரு போய் கர்ப்பப்பையில் பதிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைவலி வந்திருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு தலைவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி தலைவலி இருக்குது, நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இருந்தாலும் அந்த டைம் மட்டும் எனக்கு க்யூர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் எனக்கு இந்த தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயின் வலிக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக ஒன் சைடாக பார்த்திங்கன்னா வலிக்கும். இதே
பீரியட் சிம்டம்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா அடிவயிறில் வலிக்கும். ஆனால் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருந்தால் ஒன் சைடு தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி பெயின் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேபி வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபெல்லோபியன் டியூப்பில் உருவான பேபி பார்த்திங்கன்னா போய் கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகாமல் உங்களுக்கு பீரியடாக வெளில வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை போய் ரீச் ஆனால் கூட இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் சொன்ன விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப ஹீட்டான உணவுகள், அதுக்கப்புறம் பேக்டு ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சிக்கன், நண்டு இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு பீரியட் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கூலிங் இல்லாமல் ஒரு மைல்டான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுல சொல்லிட்டேன். இன்டர் கோர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது உங்களோட பாடி வைப்ரேஷனால் கூட உங்களோட பேபி வந்து அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பழகுங்க. நல்லா தூங்குங்க. இந்த மாதம் எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் வந்து ஒரி பண்ணாதீங்க. நல்ல மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தி உணவுகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. எப்பயுமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் இருக்கவே கூடாது. பாசிட்டிவ் மைண்டே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியை உண்டாக்கி தரும். அதனால் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன ஒரு 5 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துடலாம். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரினில் தான் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லைட் ரொம்ப லைட்டாக இருக்குது, 2 லைன் காட்டுது ஆனால் செகண்ட் லைன் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு லைட்டாக இருந்தாலும் அது ப்ரெக்னென்சி தான். ஏன்னா ஹச்ஜிசி ஹார்மோன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால கூட அந்த மாதிரி உங்களுக்கு லைன் லைட்டாக காட்டும். நீங்கள் வந்து லைன் லைட்டாக காட்டினாலும் நீங்கள் டபுள் லைன் காட்டிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து உங்களோட கரு வந்து நல்லா அட்டாச் ஆகி நல்லா ஹெல்த்தியாக வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து அவங்க ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது உங்களோட பேபியோட பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த டேப்லெட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 40 நாள் 45 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பான விஷயத்த பண்ணாதீங்க. 5 நாள்லேயே டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிச்சின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.